ஹாய், குட் மார்னிங் ஆல். ஆக்சுவலி நேற்று நைட்டு தான் பெங்களூர்லேருந்து சென்னை ட்ராவல் பண்ணி வந்தோம் இல்லையா? ஸோ செம்ம டயர்டு. இப்போ மார்னிங் வந்தோடனே நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ என்ன சமைக்கலான்னு தான் கிச்சனில் ரொம்ப நேரமாக தேடிட்டே இருக்கேன். எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே எந்த கிராசரியுமே வாங்கி வைக்கல. எந்த செட்டப்புமே இல்லை. வெஜிடபிள்ஸ் எது வாங்கினாலுமே நான் வீக்லி 2 டேஸ் வரதுனால வேஸ்ட் ஆயிருங்கிறதுனால நான் வாங்குறதே இல்லை. பெங்களூரில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜு கூட இங்கே இல்லையா? ஸோ என்ன சாப்பிட்றதுன்னு தெரியலை. ஓகே, இப்போ என்ன ஐடியா தோணுதுன்னா நம்ம ஜெப்டோவில் வந்து ஏதாவது ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஜெப்டோ தாங்க நமக்கு ஹீரோ. அவர் தாங்க நமக்கு லைஃப் சேவர் கூட. டக்குன்னு ஏதாவது ஆர்டர் போட்டோமா, குயிக்காக வந்துருமா, அதை டக்குன்னு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஓகே, நான் ஆர்டர் போட்டு வரேன். இப்போ ஆக்சுவலி ஆர்டரும் வந்துருச்சு. ஜெப்டோவில் வாங்கியாச்சு. என்னென்னா சிம்பிளாக ஒரு வீட் ப்ரெட்டும் எக்கும் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு எக் ஆம்லேட் போட்டுட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சிம்பிளாக முடிச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச்சு ஃப்ரெண்ட்ஸோட டீம் லன்ச் வெளில போகிறேன். ஸோ அப்போ ஹெவியாக சாப்பிட்லாம். இப்போ ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிட்டு வந்து உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுறேன். சமைச்சு முடிச்சாச்சு. என்ன பண்ணேன்னா ஒரு 3 ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு எக்கு வந்து ஆம்லேட் போட்டுட்டேன். என்னடா ஆம்லேட் வந்து மினி ஆம்லேட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. எக்கு வந்து உடைக்கும் போதே பாதி வந்து ஒயிட்டெல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஸோ இருக்கிறத வச்சு போட்டிருக்கேன். இப்போ சாப்பிடும்போது உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணணும்னு தோணுது. என்னென்னா லைஃப் வந்து எப்போவுமே நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நம்ம எப்படி பாசிட்டிவ் மைண்டோட ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தாங்க இருக்குது. ஸோ இப்போ எனக்கு சொல்லணும்னா நாங்கள் சில பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் சேர்ந்து சாப்பிடுவோம். சில பிரேக்ஃபாஸ்ட் தனியாக தான் சாப்பிட்றோம். டின்னர் இப்போ மார்னிங் அவன் ஆஃபீஸ் ஏர்லியாக போயிடுவானா. ஸோ நான் தனியாக தான் சம்டைம்ஸ் அந்த மெமரிஸ்லாம் யோசிச்சுட்டு நான் அப்படியே சாப்பிடுவேன். எவ்ரி டின்னர் வந்து நாங்கள் வந்து வீடியோ காலில் பேசிகிட்டே சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி தான். பட் இதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆஃப்டர் ஒரு 3 டேஸ் லாங் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணும்போது அந்த ஃபீலே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாக இருக்கும். ஸோ இதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். நான் வந்து எப்படி சொல்கிறேன், ரொம்ப ஹெவியாலாம் போட மாட்டேன். ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான் போட்டு ரெடி ஆவேன். இது போதும் நம்ம டெய்லி ஆஃபீஸ் ரொட்டீனுக்கு. இப்போ வந்து இன்னும் உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் கைஸ். என்னென்னா 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து போகும்போது என்னோடய ஸ்லிப்பர் வந்து சரியில்லை, ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். ஸோ இதை என் ஹஸ்பண்ட் வந்து நோட் பண்ணிவிட்டு எனக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக வந்துட்டு அமேசானில் ஆர்டர் போட்டுட்டு நேற்று நான் பெங்களூரில் ட்ரெயின் கிளம்பும் போது கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கிஃப்ட்ஸ், இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும்னு இதில் ஒரு 10 ருபீஸ் ஒரு 20 ருபீஸ்னாலும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காகவே கேர்ள்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். எப்படின்னா இது எல்லாமே ஒரு மெமரிஸ் தானே. ஸோ அந்த மெமரிஸை நீங்கள் வந்து ரீக்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். See you on next video guys. Bye. Thanks for watching.